டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல எப்படி வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி புக் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் கரண்ட் லொக்கேஷன், செலக்ட் லொக்கேஷன் மேனுவலின்னு இருக்கும். யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இதே செலக்ட் லொக்கேஷன் வந்து மேனுவலி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்ற அந்த சிட்டியை நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துருக்கும். இதில் வந்து மூவிஸு, ஈவெண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து மூவிஸ்க்கு தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து மூவிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஏரியாவில் இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த தேட்டரில் என்னென்ன படம்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த மூவிக்கு டிக்கெட் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த தேட்டரில் அந்த மூவி ஓடுதோ அந்த தேட்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டைமிங்கில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங்கை நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஷேடடாக இருக்கும். ஷேடடாக இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்டாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷேடட் இல்லாமல் பிளாங்காக வந்திருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து எந்த சீட்டை வந்து புக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சீட் வேணுமோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மணிக்கு ஷோ, அதுக்கப்புறம் எந்த டேட்டு, எந்த தேட்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கூகுள் பே, ஃபோன்பே, நாவி, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதில் வந்து பே பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே வந்து வரும். டேக்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதுமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து பே நோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆப் கொடுத்தீங்களோ அந்த ஆப்பில் டேரெக்டாக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். புக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவி டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண அந்த டிக்கெட் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் தேட்டருக்கு வந்து போகிறப்ப இந்த டிக்கெட்டை போய் அங்கே வந்து காட்டுற மாதிரி வந்துருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் கொடுத்தீங்களே அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் எப்படி வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.